பெருமாளுக்கும் கடப்பாறைக்கும் இடையே உள்ள ரகசியம் தெரியுமா? திருவரங்கத்தில் பெருமாளுக்கு நந்தவனம் அமைக்க அனந்தாழ்வார் தனது கர்ப்பிணி மனைவியுடன் திருமலைக்கு வந்து கோடைக்கால தண்ணீர் தேவைக்காக குளம் உருவாக்கத் தொடங்கினார். பணியின் போது ஒரு சிறுவன் உதவ முன்வந்தான். ஆனந்தாழ்வார் பெருமாளுக்கு செய்யும் பணியில் தானும் தனது மனைவியும் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்று மறுத்தார். ஆனந்தாழ்வார் உதவியை மறுத்த போதும் சிறுவன் தாயே, நான் அவருக்கு தெரியாமல் சுமக்கிறேன் என்று மண்ணை ஒரு பக்கமாக சுமந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த ஆனந்தாழ்வார் கோபத்தில் கடப்பாறையால் சிறுவனின் கீழ்த்தாடையில் அடித்தார். சிறுவனின் தாடையில் இரத்தம் கொட்ட அவன் ஓடி மறைந்து விட்டான். மறுநாள் பெருமாளின் தாடையில் இருந்து இரத்தம் வழிவதை பார்த்து அர்ச்சகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனந்தாழ்வார் ஓடி வந்து பார்த்தபோது பெருமாள் தனது மண் சுமந்த கோலத்தை காட்டினார். உண்மை தெரிந்ததும் அவர் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது பெருமாள், கர்ப்பிணியான என் பக்தை மண் சுமந்து கஷ்டப்படுவதை நான் பொறுக்க முடியாது என்றார். பின்பு அவர்கள் மூலவரின் தாடையில் பச்சை கற்பூரம் வைத்ததும் இரத்தம் நின்றது. இதனை நினைவுபடுத்த திருப்பதி பெருமாளின் தாடையில் இன்று வரை பச்சை கற்பூரம் வைக்கும் வழக்கம் நிலவுகிறது. திருமலை பிரதான வாசலின் வலப்புறத்தில் கடப்பாறை தொங்குவதை